தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு என்ன தெரியுமா? ஒரு வழக்கம் 20லேருந்து 30 வருஷம் போகுது. அவன் செத்தே போயிடலாம். இதுதான் சாபக்கேடு. அதை தான் என்ன ஆகுதுன்னா சட்டத்தால் என்ன பண்ண முடியும்? அதனால அந்த தைரியம் துணிச்சல் தான். இன்னைக்கு என்னன்னா வாய்தா மேல வாய்தா, வாய்தா மேல வாய்தா, இடி போறாங்க. இடி போனதுக்கப்புறம் அதை என்கொயரி, அதனுடைய டாக்குமெண்ட் எல்லாம் ஏ டு Z பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க போறாங்க. அதுக்கப்புறம் வந்தோடனே கைது பண்ண முடியாது. சில அந்த இடத்துல என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் ஒரு கவர்மெண்ட். சும்மா விளையாட்டு கிடையாது சார். இது 1000 2000 கோடின்னு சொல்றாங்க. கிடையவே கிடையாது. கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி வரைக்கும் ஊழல் நடந்திருக்குது. நான் கேட்குறேன், இது பிஜேபி எதுக்கு சார் இது அரசியலாக்கணும்? நீங்க சொல்லுங்க. சாராய லிக்கர் நான் கேட்குறேன். இன்னைக்கு முதலமைச்சர் நான் கேட்குறேன், இன்னைக்கு முதலமைச்சர் டிவியில் கொடுக்குறாரா? குடிக்காதீங்க, போதைக்கு அடிமையாகாதுன்னு சொல்றீங்களே, அப்போ நீங்க ஏன் தனியார்கிட்ட கொள்முதல் பண்றீங்க? நான் கேட்குறேன். நீங்க அந்த சாராய ஃபேக்டரியை மூடிடலாமே. 10 ஃபேக்டரியில் திட்டத்தட்ட 50 குடோன் இருக்குது தமிழ்நாட்டில் பார்க்க போனா. நான் கேட்குறேன், அப்போ இருக்கிற அந்த குடோன் 10 ஃபேக்டரி இருந்தால் 5 ஃபேக்டரி மூடுங்க.